வெல்கம் டு டிஆர்பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர் for zoology. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அனிமல் டைவர்சிட்டியில் நம்ம நிறைய யூனிட்ல இந்த நிறைய டாபிக்ஸ் வந்து டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ we are going to see ஓவரால் பிக்சர். இது இந்த செஷன் பார்த்தோம்னா ஒரு குயிக் ரிவிஷன் டுவர்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் யூனிட். யூனிட் ஒன்னோட குயிக் ரிவிஷன் தான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்த்துட்டே அப்படியே போகலாம். சரிங்களா? ஸோ அனிமல் டைவர்சிட்டி அண்ட் பைலோஜெனி. ஸோ அதோட கீ கான்செப்ட்ஸ் என்னென்ன கீ கான்செப்ட் வந்து வி ஹாவ் டு ஸ்டடி. ஸோ அதுதான் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வி ஆர் கோயிங் டு கோ த்ரூ. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் அந்த இதில் வந்து சிலபஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே புரோட்டோசோவன் ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அதில் ஜெனரல் கேரக்டர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும், அதில் பொது பண்புகள்னு பார்த்த வரைக்கும் தே ஆர் யூனிசெல்லுலார் யூகேரியோட்ஸ் அண்ட் தே ஆர் ஹெட்ரோட்ரோபிக். ஓகேங்களா? ஹெட்ரோட்ரோபிக். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லோகோமோஷன் பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் சூடோபோடியா ஃபார் எக்ஸாம்பிள் சூடோபோடியா அண்ட் ஃபிளாஜெல்லா சீலியா ஃபார் கிளைடிங். ஓகேங்களா? ஆர் கிளைடிங். ஓகேங்களா? அண்ட் அதர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் போத் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். போத் செக்ஷுவல் புரோட்டோசோவன்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கு, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கு. ஓகேனா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் தே டூ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை பைனரி ஃபிஷன் அண்ட் பட்டிங். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் தே அண்டர்கோ சிங்காமி அண்ட் கான்ஜுகேஷன். ஓகேனா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான மோட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் புரோட்டோசோவா. ஓகேனா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி செகண்ட் பாயிண்ட். The detailed study of pathogenic protozoa அப்படின்னு பார்த்த வரைக்கும் the first protozoan is known as Entamoeba histolytica. ஞாபகம் வச்சுங்க. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்த வரைக்கும் ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜ்ல இருந்து they have a single nucleus and pseudopodia for locomotion. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் Entamoeba histolyticaவோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தோம்னா சிஸ்டிக். ஓகேங்களா? சிஸ்டிக் ஸ்டேஜ் தான் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ் அண்ட் they have four nuclei ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லைஃப் சைக்கிள்னு பொறுத்த வரைக்கும் சிஸ்ட் வந்து தான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கேன். எங்க Entamoeba histolyticல அதுல சிஸ்ட் வந்து இன்ஜெஸ்ட் பண்ண பிறகு சாப்பிட்ட பிறகு எக்ஸிஸ்டேஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் நடக்கும். ஓகேங்களா? ஃபார் ஹோஸ்ட்டுக்கு. அண்ட் ட்ரோபோசைட் வந்து காலனைஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் காசஸ் அல்சர். ஓகேங்களா? இதுதான் வந்து ட்ரோபோசைட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபீடிங் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து அது வந்து சாப்பிட்டு வளரக்கூடிய ஸ்டேஜ். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தே காஸ் அல்சர்ஸ் ஆல்சோ. அண்ட் என்சிஸ்டேஷன் இன் ஃபீசஸ் வந்து அது வந்து என்சிஸ்டாக மாறி ஃபீசஸ்ல வெளியே வரும் ஃபார் டு கெட் டு தி அதர் ஹோஸ்ட். ஓகேனா? ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான லைஃப் சைக்கிள் ஆஃப் Entamoeba histolytica. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் தே காஸ் அமீபிக் டிசென்ட்ரி அண்ட் லிவர் அப்செசஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷிஸ்ல வந்து மலேரியல் பேரசைட்ல பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஒவேல் அண்ட் பிளாஸ்மோடியம் மலேரியா அண்ட் ஃபால்சிபரம். அந்த மோஸ்ட் இன்ஃபெக்டிவ் அதாவது மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் மலேரியா எதுன்னு பார்த்தோம்னாவே இட் இஸ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். ஓகேங்களா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாவே ஸ்போரோசாய்ட். என்னன்னு பார்த்தோம்னா ஸ்போரோசாய்டு அதுதான் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேட். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சிஸ்ட் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஃபார் வாட் Entamoeba histolytica. இங்க வந்து பிளாஸ்மோடியம்ல வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தோம்னாவே இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஸ்போரோசாய்ட்ஸ் ஃப்ரம் மஸ்கிட்டோ சலைவால இருந்து தான் வரும். ஓகேங்களா? ஃபார் ஹோஸ்ட்டுக்கு. அண்ட் மியூரோசைட் வந்து பார்த்தோம்னா ஆர்பிசி இன்வேடிங் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஆர்பிசி இன்வேடிங் ஸ்டேஜ்னு பார்த்தோம்னாவே மியூரோசாய்ட். அண்ட் கேமெட்டோசைட்ஸ் பார்த்தோம்னாவே செக்ஷுவல் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் வந்து குயிக் ரிவிஷனுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மஸ்கிட்டோ பைட் பண்ண பிறகு ஸ்போரோசைட்ஸ் வந்து என்டர் லிவர் அண்ட் தே அண்டர்கோ சைக்கிள் நோன் as சைசோகோனி அண்ட் மியூரோசைட்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆர்பிசி அண்ட் ப்ரொடியூசஸ் சைக்ளிக் ஃபீவர் அண்ட் சில்னஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட்
கேமிட்டோசைட்ஸ் வந்து இன்ஜெஸ்டட் பை மஸ்கிட்டோ. அதுக்கப்புறம் வந்து அந்த அஃபெக்ட் ஆன ஹியூமனை வந்து மஸ்கிட்டோ பைட் பண்ணும்போது கேமிட்டோசைட்ஸ் வந்து கெட் இன் டு தி கட் ஆஃப் தி கெட் இன் டு தி கட் ஆஃப் தி மஸ்கிட்டோ. ஓகேனா அந்த மஸ்கிட்டோல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஞாபகம் வச்சுங்க. அதுதான் வந்து பிரைமரி ஹோஸ்ட் எதுன்னு சொல்லுவோம் பார்த்தோம்னாவே மஸ்கிட்டோ தான் வந்து பிரைமரி ஹோஸ்ட், டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேனா ஓகே, கீ டிஃபரன்ஸ்ன்னு பார்த்த வரைக்கும் சிவியர் அண்ட் மோஸ்ட் மேலிட்டன்ட் மலேரியா வந்து காஸ்ட் பை ஃபால்சிபரம் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கிரசன்ட் ஷேப்டு கேமெட்டோசைட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடிஷனல் பாயிண்ட் கிரசன்ட் ஷேப்டு கேமெட்டோசைட்ஸ். ஓகேங்களா. அண்ட் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா டார்மெண்ட் ஹிப்னோசாய்ட்ஸ். ஓகேங்களா. ரிலாப்சிங் ஃபீவர்னு சொல்லுவோம். ரிலாப்சிங் ஃபீவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வைவாக்ஸோட ஒரு முக்கியமான பண்பு இது. ஒன்லி வந்து ஷார்ட் ரிவிஷன் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து புக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். பட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமுக்கு ரிவிஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. அண்ட் ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் சொல்லுவோம். அண்டு இதில் வந்து ஃபிளாஜிலேட்டட் ட்ரைபோமாஸ்டிகோட். ஓகேங்களா. அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லெண்டர் வெர்சஸ் ஸ்டம்பி ஃபார்ம்ஸ் ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸ்லெண்டர் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஸ்டம்பி ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஜஸ். ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. அந்த லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் டீசெட் ஃப்ளைன்னு சொல்லுவோம். டீசெட் ஃப்ளை வந்து பைட் பண்ணோடனே ட்ரைபோமாஸ்டிகோட் வந்து என்டர் தி பிளட் அண்ட் லிம்ஃபு அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கூட உள்ள வந்து இன்வேஷன் ஆகும். ஓகேங்களா. அண்ட் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸும் வரும். ஓகேங்களா. ஸோ குரோனிக் அந்த மெனிஞ்சிஸ் எல்லாம் வந்து வீக்கம் அடையும். ஓகேங்களா. இந்த ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸுக்காக அதனால அந்த அஃபெக்ட் ஆச்சுன்னா. ஓகேங்களா. ஓகே, லீஷ்மனியா டோனவேனி வந்து அதர் பேரசைட்டு, புரோட்டோசோவன் பேரசைட்டு. இதில் என்ன டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காலா அசர். ஓகேங்களா. அண்ட் ஏ மாஸ்டிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராசெல்லுலார் அண்ட் தே ஹேவ் நோ ஃபிளாஜெல்லா அண்ட் ப்ரோ மாஸ்டிகேட் பார்த்தோன்னாவே தட் இஸ் இன் சாண்ட்ஃப்ளை. ஓகேங்களா. சாண்ட்ஃப்ளை அண்ட் ஃபிளாஜெலேட்டட் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா. அண்ட் சாண்ட்ஃப்ளை வந்து பைட் பண்ண உடனே ப்ரோ மாஸ்டிகேட் வந்து என்டர் தி மேக்ரோஃபேஜஸ் அண்ட் கன்வெர்ட் டு ஏ மாஸ்டிகோட்ஸ். ஓகேங்களா. அண்ட் ரெப்ளிகேஷன் நடக்கும் அண்ட் ரப்சர் தி செல்ஸ். ஓகேங்களா. விசரல் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் விசரல் லீஷ்மேனியாசிஸ் அது உண்டு பண்ற டிசீஸ். ஞாபகம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மைண்ட் மேப்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வந்து வெக்டர்னு பார்த்தோம்னாவே நன்னு டைரக்ட் ஃபீக்கல் ஆர் ஓரல் டிரான்ஸ்மிஷன் இது வந்து நன்னு. அண்ட் டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னாவே என்டமிபைஸ்டோலைட்டுக்காக ஹோமோசேபியன்ஸ். ஏன் அந்த டெஃபினிட்டிவ் ஹோஸ்டுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே அங்கதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேங்களா. அந்த ரிசர்வாயர்ஸ் ஹோஸ்ட்னு பார்த்தோம்னாவே இட் இஸ் நன். ஓகேங்களா. ஓகே, சிஸ்ட் தான் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தே ஹேவ் ஃபோர் நியூக்ளியை அண்ட் ட்ரோபோசைட் பொறுத்த வரைக்கும் பேத்தோஜெனிக் அண்ட் அமீபாய்டு. ஓகேங்களா. பேத்தோஜெனிக் அண்ட் அமீபாய்டு ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பிளாஸ்மோடியம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு அனாஃபிலஸ் கேம்பியே வெக்டர்ஸ் பார்த்தோம். பிளாஸ்மோடியம் வெக்டர்ஸ் பார்த்தோம்னா அனாஃபிலஸ் கேம்பியன்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஆப்பிரிக்கன் வெக்டர். ஏஷியாவில் பார்த்தோம்னா அனாஃபிலஸ் ஸ்டெஃபன்சி ஏஷியாவில் இது ஒரு வெக்டரு. அனாஃபிலஸ் டார்லிங் அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சவுத் அமெரிக்காவில். சரிங்களா. இதெல்லாம் வந்து வெக்டர் பிளாஸ்மோடியமோட வெக்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஹோஸ்ட் பார்த்த வரைக்கும் டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட் எது அனாஃபிலஸ் மஸ்கிட்டோஸ் தான். ஓகேங்களா. ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அங்கே தான் நடக்கும். அண்ட் இன்டர்மீடியட் ஹோஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஹோமோசேபியன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஹியூமன்ல நடக்கும். சரிங்களா. ஓகே. அண்ட் அதோட கீ ஸ்பீஷிஸ்ன்னு பார்த்த வரைக்கும் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து டார்மெண்ட் இப்போதான் சொல்லணும். டார்மெண்ட் ஹிப்னோசாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலாப்சிங் ஃபீவர். அண்ட் ஃபால்சிபரம் வந்து மோஸ்ட் டெட்லி மலேரியா வந்து காஸ் பண்ணுறது உண்டு பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னாவே ஃபால்சிபரம் தான். மலேரியான்னு பார்த்தோன்னா குளோரியா. பிளாஸ்மோடியம்
மலேரியான்னு பார்த்தீங்கன்னா குரோனிக் இன்ஃபெக்ஷன், அண்ட் பிளாஸ்மோடியம் ஒவேல்னு பார்த்தீங்கன்னா ரிலாப்சிங் ஃபீவர். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்லாம் நம்ம அப்படியே குயிக் ரிவிஷன் போயிட்டு இருக்கோம். அண்ட் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ்னு பார்த்தோன்னாவே ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், அண்ட் வெக்டர் பார்த்தீங்கன்னா கிளாசினா பேப்பலிஸ். இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கிளாசினா பால்பாலிஸ், அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம் இது. அதோட ஜென்ரல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா டீசெட் ஃப்ளை. ஸோ ரெண்டுத்துல எதுனா ஒன்று கேட்கலாம். சரிங்களா? அண்ட் டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட்னு பார்த்தோன்னாவே ஹியூமன் தான். ரிசர்வர் ஹோஸ்ட்னு பார்த்தோம்னா வைல்டு மேமல்ஸ் லைக் ஆன்டிலோப்ஸ் அண்ட் பிக்ஸ். சரிங்களா? அண்ட் லைஃப் சைக்கிள்னு பொறுத்த வரைக்கும் குயிக் ரிவிஷன்ல ட்ரைபோமாஸ்டிகேட் தான் வந்து என்னது ஒரு ஹியூமன் பிளட்ல தங்கக்கூடியது. அண்ட் ப்ரோசைக்ளிக் ஃபார்ம் வந்து டீசெட் ஃப்ளைல மிட்கட்ல இருக்கும். அண்ட் லீஷ்மனியா டோனவினியோட மைண்ட் மேப் பார்த்தோம்னா இதுவும் ஒரு முறை கேட்டிருந்தாங்க நம்ம டிஆர்பியில். ஓகேங்களா? லீஷ்மனியா டோனவினியோட வெக்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னாவே இதுதான் சாண்ட் ஃப்ளை சொல்லுவோம். ஓகேங்களா? இந்தியன் சப்கான்டினென்ட்ல அதோட இது. சவுத் அமெரிக்காவில் பார்த்தோம்னாவே இதுதான் வந்து அதோட வெக்டர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். முக்கியமான ஒரு வெக்டர் நேம்ஸ் இதெல்லாம். நம்ம நார்மல் நேமும் படிக்கணும், ப்ளஸ் சயின்டிஃபிக் நேமும் படிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் டு தி நெக்ஸ்ட் ஒன். டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட்னு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் ஹியூமன். அண்ட் ரிசர்வர் ஹோஸ்ட்னு பார்த்தோம்னா டாக்ஸ், ரோடன்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா ஏமாஸ்டிகேட், ஹியூமன் மேக்ரோபேஜஸ், அண்ட் ப்ரோமாஸ்டிகேட்னு பார்த்தோம்னா சாண்ட்ஃப்ளை கட். அண்ட் ட்ரிப்னோசோமா க்ரூசின்னு சொல்லுவாங்க. தே காசஸ் சாகஸ் டிசீஸ். இதுவும் முன்னாடியான டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வெக்டர்னு பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் கிஸ்ஸிங் பக். ட்ரிப்னோசோமா க்ரூசினாவே சாகஸ் டிசீஸ், அதோட வெக்டர் எதுன்னு பார்த்தோம்னாவே கிஸ்ஸிங் பக். சரிங்களா? அதோட சயின்டிஃபிக் நேமு ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட்னாவே ஹோமோசேபியன்ஸ். ரிசர்வயர் ஹோஸ்ட்னு பார்த்தோன்னாவே ஆர்மடில்லோ. சரிங்களா? ஆர்மடில்லோ இதெல்லாம் வந்து ஓப்பசம். இது எல்லாமே வந்து மேமல் தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. சேம் சைக்கிளிக் ஸ்டேஜஸ் தான் இதுலயும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே பயாலஜிக்கல் ஸ்பீஷிஸ் கான்செப்ட். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம 11th புக்லேயே இருக்கு. இட் இஸ் செட் பை ஏர்னஸ்ட் மேயர். ஓகேங்களா? இது அப்படியே நம்ம ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. சரியா? இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் இதெல்லாம் முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா லினியன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பைனாமினல் நாமின்கிளேச்சர் வந்து கிவன் பை ஹார்லினேயஸ். அதுவும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 11th புக்லேயே வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன் நினைக்கிறேன். ஓகே. நம்மளுக்கு தெரியும் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் இதுன்னு பார்ப்போம். அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் நம்ம 2 germ layers இருந்ததுன்னா டிப்ளோபிளாஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் நிடேரியன்ஸு. அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தா பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அண்டு இது அடிஷ்னலாக பார்த்தோம்னா பிளாட்டி எலிமெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஏசிலோமேட்டு. அண்ட் சூடோசிலோமேட் எதுன்னு பார்த்தோன்னாவே அஸ்காரிஸ். சரிங்களா? ஆஸ்க் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு முறை அப்படியே பார்த்துங்க. டீலோம், சிமெட்ரி, மெட்டாமெரிசம் இது எல்லாமே வந்து இருக்கு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஏசிலோமேட்னு பார்த்தோன்னாவே தே ஹாவ் நோ சீலம். பிளாட்டி எலிமெண்ட்ஸ். சூடோசீலம் பார்த்தோன்னாவே ஃபால்ஸ் சீலம். ஃபார் எக்ஸாம்பிள் நெமட்டோட்ஸ் அண்ட் அஸ்காரிஸ். ஓகேங்களா? அண்ட் யூ சீலோமேட்னு பார்த்தோன்னாவே ட்ரூ சீலம் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் அனலிடா. ஸ்டார்டிங் ஃப்ரம் அனலிஸ். ஓகேங்களா? அன்கார்டிட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஏசிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் தான் எக்ஸாம்பிள். ரேடியல் சிமெட்ரிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டினோஃபோரோ அண்ட் நைடேரியன்ஸ். ஓகேங்களா? பைலேட்ரல் சிமெட்ரின்னு பார்த்தோன்னா வரைக்கும் அனலிடா டு கார்டிட்ஸ். ஓகேங்களா? அலவுஸ் செஃபலைசேஷன். ஓகேங்களா? பைலேட்ரல் சிமெட்ரி தான் வந்து அலவுஸ் செஃபலைசேஷன். ஓகேங்களா? ஓகே. அண்ட் மெட்டாமெரிசம் பார்த்த வரைக்கும் ட்ரூ மெட்டாமெரிசம் ரிப்பீட்டட் செக்மெண்ட்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா. ஓகேங்களா? அண்ட் சூடோ மெட்டாமெரிசம் பார்த்த வரைக்கும் ஃபால்ஸ் செக்மெண்டேஷனு அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேப் வேர்ம். இது அப்படியே வந்து நம்ம டேபிளாக கொடுத்துருக்கோம். ஒரு மாதிரி கோ த்ரூ பண்ணுங்க.
ஓகே. அண்ட் புரோட்டோஸ்டோம் அண்ட் டியூட்டோஸ்டோமுக்கு வந்து முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே, மவுத் ஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட். மவுத் ஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா புரோட்டோசோம்ஸ். ஓகேங்களா? புரோட்டோசோம்ஸோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே, அதுக்கு வந்து மவுத் வந்து ஃபார்ம் ஆகும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஏனஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இதில் டியூட்டோசோம்ஸில் வந்து அது அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட். ஏனஸ் வந்து தான் முதல்ல ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனோடர்ம்ஸ் அண்ட் கார்டிட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இது ஒரு முறை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. போரிஃபெரா என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு, நைடேரியன்ஸு, பிளாட்டியல்மிந்திஸு, ஆஸ்கல்மிந்திஸு, அனலிடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா, எக்கனோடோமேட்டா. சரிங்களா? இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சரு, கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இதுக்கு எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஒவ்வொரு முறை அப்படியே பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிமெட்ரி நம்மளுக்கு தெரியும். சிமெட்ரினாவே அமீபா அண்டு ஸ்பாஞ்சஸ். ரேடியல் சிமெட்ரின்னு பார்த்தோம்னா பாடி அரேஞ்ச் அரௌண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ், நைடேரியன்ஸ் அண்ட் எக்கனோடர்ம்ஸ். அதுவும் நம்மளுக்கு தெரியும். பைரேடியல் சிமெட்ரின்னு பார்த்த வரைக்கும் ரேடியல் பிளஸ் ஸ்லைட்லி பைலேட்ரல் எலிமெண்ட்ஸ், டீனோஃபோரா அது எக்ஸாம்பிள். அண்டு பைலேட்ரல் சிமெட்ரின்னு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஹையர் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி தான். சரிங்களா? ஓகே, ஸோ அப்படியே போனோம்னா சைசோ சீலஸ் அண்ட் என்ட்ரோசீலஸ். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான இது. ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடோம் வந்து மாசம் பார்த்தோம்னாவே புரோட்டோசோம்ஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? புரோட்டோசோம்ல என்ன உருவாகும் முதல்ல மவுத் உருவாகும். டியூட்டோசோம்ஸ் வந்து என்ன உருவாகும்னு பார்த்தோம்னாவே ஏனஸ் தான் முதல்ல உருவாகும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. பிசஸ், ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மெமாலியன்ஸ். ஓகேங்களா? இதோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அஸ் எ ஜுவாலஜிஸ்டா. சரிங்களா? ஓகே, இதுவும் வந்து சேம் இதுதான். அப்படியே ஒரு மாதிரி கோ த்ரூ பண்ணுங்க. இதுலேயும் பாருங்க ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸு. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் 40 சைக்கிள் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ். ஒவேலும் 48 ஹவர்ஸ் தான். ஓகேங்களா? ரிலாப்சிங் ஃபீவர் வந்து வைவாக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சைஷான்ஸ் வந்து நாட் சீன் இன் பெரிஃபரல் பிளட். சிவியர் மலேரியா காஸ்ட் பை ஃபால்சிபரம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பினைன் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். இதுவும் வந்து இது மூணுமே மைல்டு எக்ஸப்ட் ஃபால்சிபரம். ஓகேங்களா? ஸோ இந்த சைக்கிள் இன்குபேஷன் பீரியடுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுங்க. அதே வந்து திரும்ப கொடுத்துருக்கேன், பட் இன்னும் டீட்டெயில்டு ஃபார்மேட்டில். சரிங்களா? ஓகே, இது வந்து அப்படியே ஒரு முறை பாருங்க. சாண்ட் ஃப்ளை, டோனோவெனினாவே சாண்ட் ஃப்ளை, டிரிப்னோசோமா கேம்பியன்ஸ்னாவே டீசர்ட் ஃப்ளை. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, கெனால்ஸ் இதெல்லாம் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். இதில் கெனால் சிஸ்டம் இன் போரிஃபெரான்னு பார்த்தோன்னாவே 3 டைப்ஸ் ஆஃப் கெனால் சிஸ்டம் இருக்கு. எத்தனை டைப்னு பார்த்தோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கெனால் சிஸ்டம் ஃபவுண்ட் இன் போரிஃபெரா. ஞாபகம் வச்சுங்க. போரிஃபெராக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோன்னாவே ஸ்பாஞ்சஸ் தான். அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இதில் ஆஸ்கனாய்டு டைப்பு, இதெல்லாம் 3 டைப் இருக்கு. ஆஸ்கனாய்டு, சைகனாய்டு அண்ட் லியூகனாய்டு டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம். ஓகேங்களா? அதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தோன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எதுன்னு பார்த்தோன்னாவே விச் இஸ் நோன் அஸ் ஆஸ்கனாய்டு டைப் தான். இதில் ஸ்டேட் டியூப் வித் ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில் அண்ட் ஆஸ்குலம். ஓகேங்களா? ஆஸ்டியா வந்து பாடிக்குள்ளே இருக்கிற போர். அந்த போருக்குள்ளே வந்து வாட்டர் கரண்ட் உள்ளே வரும், ஃபுட்டும் ஆக்சிஜனும் கொண்டு வரும். ப்ளஸ் வந்து ஸ்பாஞ்சோசிலுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ஃபுட்டு ஃபில்டர் ஆன ஃபுட்டு, அப்புறம் தேவையில்லாத வாட்டர்லாம் வந்து ஆஸ்குலம் வழியாக வெளியே போயிடும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்டு இது எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டைப்போட கெனால் சிஸ்டம் எக்ஸாம்பிள் தான் லியூகோசெலினியா. இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே சைக்கனாய்டு டைப் ஃபோல்டட் வால்ஸ். இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எதுன்னு ஆஸ்கனாய்டு டைப்பு. சைக்கனாய்டு டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா சைஃபா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஃபோல்டட் வால்ஸ், ரேடியல் கெனால் லைன்டு வித் கோயினோசைட்ஸ். கோயினோசைட்ஸ் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் எதுல இருக்குன்னு பார்த்தோம்னாவே புரோட்டோசோவால போரிஃபெரால இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டைப் எதுன்னு பார்த்தோன்னாவே
இந்த சைக்கினாய்டு கெனால் சிஸ்டம் தான். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைஃபா. ஏன்னா ஸ்கைஃபா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கெனால் சிஸ்டம் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னாவே இந்த லியூகனாய்டு டைப் தான். ஓகேங்களா? லியூகனாய்டு டைப்பு அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சிலியா, ஃப்ரெஷ்ஷோட ஸ்பாஞ்சு அண்டு யூ ஸ்பாஞ்சியா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மோஸ்ட் ஃபார் எஃபிஷியன்ட் ஃபில்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னாவே லியூகனாய்டு டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம் தான். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் எதுன்னு பார்த்தோன்னாவே லியூகனாய்டு. ஃபோல்டட் வால்ஸ் இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா சைக்கனாய்டு அண்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கெனால் சிஸ்டம் ஃபவுண்ட் இன் லியூகஸ் செலினியா. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஃப்ளோ வந்து எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாவே ஆஸ்ட்ரியா, கெனால்ஸ், ஸ்பாஞ்சோசில் அண்ட் ஆஸ்குலம். ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. இந்த கோயினோசைட்ஸ் வந்து ஃபிளாஜிலேட்டட் செல்ஸ் லைனிங் கெனால்ஸ் ஃபார் ஃபில்டர் ஃபீடிங். ஞாபகம் வச்சுங்க. ஃபிளாஜிலேட்டட் செல்ஸ் கோயினோசைட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னாவே ஃபிளாஜிலேட்டட் செல்ஸ் லைனிங் கெனால்ஸ் ஃபார் ஃபில்டர் ஃபீடிங். ஸோ கோயினோசைட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே ஃபில்டர் ஃபீடிங். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பாலிமார்பிசம் அண்ட் மெட்டாஜெனிசிஸ் இன் சீலன்ட்ரேட்ஸ். ஓகேங்களா? பாலிமார்பிசம் அண்ட் மெட்டாஜெனிசிஸ் இன் சீலன்ட்ரேட்ஸ் அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இதில் பாலிமார்பிசம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. அதுதான் பாலிமார்பிசம், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃபு. அதில் பாலிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செசைல். செசைல்னா அதுன்னு பார்த்தோம்னாவே ஒரே இடத்துல தங்கி இருக்குது, செடென்ட்ரி லைஃப்னு சொல்லுவாங்க. செசைல்னாவே ஒரே இடத்துல வந்து இருக்குது, அது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் கிடையாது, அதுதான் செசைல். அண்ட் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பாலிப்னாவே என்னது? ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனு. அதுக்கு எக்ஸாம்பிள் எதுனா ஹைட்ரா அண்ட் காரல் பாலிப்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மெடிசா வந்து ஆல்வேஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட், ஃப்ரீ ஸ்விம்மிங்கு அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போகிறது ஞாபகம் வச்சுங்க. ஆரிலியா, அதுக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் தான். சரிங்களா? ஓகே. மெட்டாஜெனிசிஸ், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தாவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒபிலியா. இல்லை பாலிப் வந்து ஏ செக்ஷுவல் சொல்லியிருக்கேன். அது வந்து பட் ஃபார்ம் ஆகும். அண்ட் மெடிசா வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அது வந்து கேமெட் உருவாகும். அப்புறம் வந்து என்னென்ன பண்ணணும்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகி பிளானுலா அந்த பாலிப் அகெயின் வந்து முதல்ல வந்து பாலிப் உருவாகும் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். அது வந்து மெடிசா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போகும், திரும்பவும் பாலிப் போகும். ஸோ இது வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஃப்ரம் ஏசெக்சுவல் டு செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து மெட்டாஜெனிசிஸ் நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் சீலன்ட்ரேட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. மெட்டாஜெனிசிஸ்ன்னு கேட்டாவே தட் இஸ் ஃபவுண்ட் இன் சீலன்ட்ரேட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரே ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா ஆந்தோசோவா வந்து ஒன்லி பாலிப்பு, ஸ்கைபோசோவா வந்து மெடிசா வந்து டார்மன் ஸ்டேஜில் இருக்கும், ஆரிலியா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஹைட்ரோசோவான்னு பார்த்தீங்கன்னா ஷோ போத் பாலிப்பு அண்ட் மெடிசா. ஸோ இது ரொம்ப முக்கியமான மூணுமே வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? இது மூணுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கோரல் ரீஃப்ஸ் அண்ட் தி டைப்ஸ் ஆஃப் கோரல் அண்ட் கோரல் ரீஃப்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இதில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மட் டைப்பிக் இருந்தால் ரீஃப் பில்டிங் சொல்லுவோம். சரிங்களா? இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் கோரல் டைப்ஸில். முக்கியமான கோரல் டைப்ஸ் வந்து பார்த்தா இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஃப்ரிஞ்சிங் ரீஃபு, பேரியர் ரீஃபு அண்ட் அட்டோல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோரல் ரீஃப்ல முக்கியமான டைப்பு என்னன்னு பார்த்தா ஃப்ரிஞ்சிங் ரீஃபு, பேரியர் ரீஃபு, அட்டோலு. ஓகேங்களா? க்ளோஸ் டு ஷோர். ஷோருக்கு க்ளோஸ்ல இருக்குது எதுன்னு பார்த்தோன்னாவே ஃப்ரிஞ்சிங் ரீஃப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டமான் ஐலாண்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரிஞ்சிங் ரீஃப் இருக்கு. பேரியர் ரீஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் பேரியர் ரீஃப் இன் தி ஆஸ்திரேலியா. பேரியர் ரீஃப் வந்து செப்பரேட்டட் பை எ லகூன். அட்டோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே சர்க்குலர் ரீஃப் அரௌண்ட் ஏ லகூன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லட்சத்தீவில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கீ பாயிண்ட்ஸ் தான், நம்மளுக்கு ஒன்று விடாம நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஃப்ரிஞ்சிங் ரீஃபு க்ளோசஸ்ட் டு ஷோர். ஓகேங்களா? கடற்கரையை ஒட்டி இருக்கும். அண்ட் பேரியர் ரீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் பை லகூன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரேட் பேரியர் ரீஃப் ஆஃப் ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுங்க. அண்டு அட்டோல் எதுன்னு பார்த்தோன்னாவே சர்க்குலர் ரீஃப் அரௌண்ட் ஏ லகூன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். இந்த எல்மெண்டிஸ் பேரசைட் வந்து நீங்கள் அப்படியே ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். அது வந்து நீங்கள் படிச்சுனாவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புரியும். சரிங்களா? ஓகே. டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட் என்ன, இன்டர்மீடியட் ஹோஸ்ட் என்ன, இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்ன, எல்லாமே வந்து 1 by 1 கொடுத்துருக்கோம். சரிங்களா? இட் இஸ் ஒன்லி ஃபார் குயிக் ரிவிஷன் தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. டீனியா சோலியம் இருக்கு அண்ட் கிரேவிட் ப்ரோக்ளாட்டிஸ் கண்டெயின் எக்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? அண்ட் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டிசரஸ், எது டீனியா சோலியம்.
ஓகே, ஸோ இது அப்படியே போய் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது இந்த கம்பேரிட்டிவ் டேபிளில் ஹெல்மிந்திஸ் பேரசைட்டோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன பேரசைட், பாசியோலியா ஹெப்பாட்டிகா, டீனியா சோலி, முச்சரேரியா அண்ட் அஸ்காரிஸ், இதெல்லாம் எது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அது எது இன்டர்மீடியட் ஹோஸ்ட்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அந்த ஹோஸ்ட்ல. இன்டர்மீடியட் ஹோஸ்ட்னா வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இல்லைன்னா வந்து எக் லேயர் தான் வந்து அங்கதான் நடக்கும். வச்சுங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் இன் பாலிகிட்ஸ். அடாப்டிவ் ரேடியேஷன் இன் பாலிகிட்ஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இதுல முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் டைவர்சிஃபிகேஷன் பாலிகிட்ஸ் இன்டு வேரியஸ் ஈக்கலாஜிக்கல் நிச்சஸ். ஓகேங்களா? அடாப்டிவ் ரேடியேஷன்னா பாலிகிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஈக்கலாஜிக்கல் நிச்சுக்கு எப்படி தன்னைத்தானே வந்து அதுங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சுங்க. ஓகேங்களா? இதுதான் அடாப்டிவ் ரேடியேஷன் இன் பாலிகிட்ஸ்ல. இதுல முக்கியமான பாலிகிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே எரண்ட் பாலிகிட்ஸ். எரண்ட் பாலிகிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோன்னாவே நீரிஸ், ரேக் வார்ம்னு சொல்லுவாங்க. நீரிஸ் என்ன, அதோட கேரக்டர் என்னன்னு பார்த்தோன்னாவே தே ஆர் பிரிடேட்டரி இன் நேச்சர் அண்ட் தே ஹேவ் பேரபோடியா ஃபார் ஸ்விம்மிங். இது வந்து நம்ம ஜுவாலஜி படிக்கும் போது பிஎஸ்சி லெவலில் முக்கியமான அனிமலாக நம்ம இது பார்ப்போம். சரிங்களா? இன் அனலிட்ஸில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ எரண்ட் பாலிகிட்ஸ் என்ன பார்த்தோன்னாவே ஆல்வேஸ் தே ஆர் மொபைல், மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். தே ஆர் நாட் செசைல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நீரிஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். நீரிஸோட இன்னொரு பேர் என்னன்னு ரேக்வோம், அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தே ஆர் பிரிடேட்டரி அண்ட் தே ஹேவ் பேரபோடியா ஃபார் ஸ்விம்மிங், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் செடன்ட்ரி பாலிகேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாவே இந்த லக்வார்ம். ஓகேங்களா? லக்வார்மோட சயின்டிபிக் நேம் இது, அப்படியே ஒரு முறை பார்த்துங்க. அண்ட் தே ஆர் பரோயிங் ஃபீடர்ஸ். ஓகேங்களா? ஃபீட் ஆன் த சாண்ட், ஐ மீன் செடிமெண்ட், ஃபீட் ஆன் தி செடிமெண்ட், ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன கீட்டோப்டரஸ், அதுக்கு வந்து யூ ஷேப்டு டியூப்ல வந்து வாழும் அது. அண்ட் தே ஆர் ஃபில்டர் ஃபீடிங் இன் ஹேபிட், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தே கேன் அடாப்ட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் அடாப்டேஷன், ஞாபகம் வச்சுங்க. ஆம்பஷ் ப்ரெடேட்டர் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸு. அதோடைய எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா பேரபோடியா மாடிஃபைடு ஃபார் ஸ்விம்மிங் ஃபார் எரண்ட் பாலிகேட்ஸ். இப்போ நான் சொல்லியிருந்தேன். எரண்ட் பாலிகேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா நீரிஸ், ஞாபகம் வச்சுங்க. ஸ்விம்மிங்கு ஆர் ரெஸ்பிரேஷன் இன் செடன்ட்ரி லைஃப். ஓகேங்களா? ஸோ பேரப்போடியா வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. எரண்ட் பாலிகேட்ஸ்ல, அதாவது மூவபிள் பாலிகேட்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகுது. பட்டு செடன்ட்ரி பாலிகேட்ஸ்கெல்லாம் அதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிள், எது உதவுது அப்படின்னு பார்த்தோம்னாவே ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஞாபகம் வச்சுங்க. அந்த ட்ரோகோஃபோர் லார்வா வந்து கன்சர்வ்ட் அக்ராஸ் அனலிட்ஸ் அண்ட் மொலாஸ்க். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான லார்வல் ஃபார்ம்ஸ். தே ஆர் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அனலிடா அண்ட் மொலாஸ்கா, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டார்ஷன் இன் கேஸ்ட்ரோபோட்னு பார்த்தாவே அதோட டெஃபினேஷனு 180 டிகிரிக்கு வந்து அதோட விசில் மாஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணும், அப்படியே வளைக்கும் டியூரிங் லார்வல் டெவலப்மெண்ட், ஞாபகம் வச்சுங்க. அண்டு நம்மளுடைய அதோட போஸ்டியர் ரீஜன் வந்து ஆன்டீரியர் ரீஜனுக்கு வந்து மேலே வந்துடும். சரிங்களா? அதோட முக்கியமான கான்செப்ட். அண்ட் அதோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஹெக் ரிட்ராக்ஷன் இன்டு த ஷெல் ஃபார் ப்ரொடெக்ஷன். இது எதுக்கு வந்து பண்ணுது, இந்த டார்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாவே அதோட ஹெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை டார்ஷன் பண்ணுது. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னாவே வேஸ்ட் எக்ஸ்பல்ஷன் ஓவர் த ஹெட். அது தன்னோட ஹெட்டுக்கு மேலேயே வந்து எக்ஸ்கேஷன் நடத்தும். ஓகேங்களா? அதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் காம்பன்சேட்டரி அடாப்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஷெல் காயிலிங்கு அண்ட் டிடார்ஷன். ஓகேங்களா? அன்ட்விஸ்டிங் நடக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சி ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இந்த லார்வல் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமா நம்மளுக்கு படிக்கணும். ட்ரோகோஃபோர் லார்வா அப்படின்னு பார்த்தோம்னாவே அனலிட் அண்ட் மொலஸ்கா. ஓகேங்களா? அண்ட் அடல்ட் வந்து பிகம்ஸ் பாலிகீட்டு அண்ட் ஸ்னேல்ஸ், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வெளிகர் லார்வா வந்து மொலஸ்கால இருக்கும். ஓகேங்களா? அண்ட் மிராக்யூலிடியம் வந்து பிளாட்டியல்மெந்திஸ். அண்ட் சர்க்கேரியான்னு பார்த்தா பிளாட்டியல்மெந்திஸ் இப்போதான் பார்த்தோம். பிளானிலா வந்து நைடேரியன்ஸ். கிளாக்கிடியம் லார்வா வந்து மொலஸ்கா. ஓகேங்களா? மொலஸ்கால முக்கியமா பைவால்வியா. ஓகேங்களா? பைவால்வியா ஞாபகம் வச்சுங்க. அந்த அடல்ட் வந்து பிகம்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஆர்டர்
மசில்ஸ். ஸோ இது எல்லாமே லார்வல் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது எதோட லிங்க் அதையும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்செஸ்ட்ரல் லிங்க் பிட்வீன் ஃபைலா, வெலிகல் லார்வா வந்து ஷெல் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் மிராக்கிலிடியம் அது எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்டிங் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்டிங் ஸ்டேஜ் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. அண்ட் காமன் ancestry பார்த்தோம்னாவே Tocopher in annelids and molluscs suggests a shared ancestry. ஞாபகம் வச்சுங்க, shared ancestry. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. டீனோஃபோரோட எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோம்னா டீனோஃபோராக்கு ஃபார்ம் ஜெலிஸ் தான் எக்ஸாம்பிள். ஃபார்ம் ஜெலிஸ் தான் எக்ஸாம்பிள். அதுவும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இது வந்து காலர் செல்ஸ் இல்லை காலோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கி செல்ஸ் ஃபார் ப்ரே கேப்சர் அண்ட் வெசஸ் சிண்டோசைட்ஸ் இன் நைடேரியா. ஞாபகம் வச்சுங்க. இது காலோபிளாஸ்ட் செல்ஸ் தனியாக இருக்கும். ஸ்டிக்கி செல்ஸ் ஃபார் ப்ரே கேப்சர் அண்ட் வெசஸ் சிண்டோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. சிண்டோபிளாஸ்ட்னாவே ஸ்டிங்கிங் செல்ஸ் இன் நைடேரியன்ஸ். அதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். ஓகே. வேற எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்துவோம். கிண்டோனேத்தா வந்து ஆரோ வர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆரோ வர்ம்ஸ் ஞாபகம் வச்சுங்க. மறுபடி டியூட்ரோஸ்டோமுக்கு எது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். புரோட்டோஸ்டோம்ஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஒரு முறை பார்த்துங்க. இந்த மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு பார்த்தோம்னாவே பிட்வீன் அனலிட் அண்ட் ஆர்த்ரோபோட மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்லுவோம். சரிங்களா? அன்கோஃபோரான்னு பார்த்தோம்னாவே வெல்வெட் வர்ம்ஸ். அன்கோஃபோரான்னு பார்த்தோம்னா வெல்வெட் வர்ம்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள். ஞாபகம் வச்சுங்க. தே ஆர் சிமிலர் டு ஆர்த்ரோபோட்ஸ். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ட்ரெக்கில் சிஸ்டம் வந்து ஃபவுண்ட் இன் வெல்வெட் வர்ம்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அன்செக்மெண்டட் ஸ்கைபெனிகுலா பீனட் வர்ம்ஸ். இது ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் தான். அப்படியே ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. முக்கியமானது வரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? லைஃப் ஹிஸ்டரி, ஆஸ் வார்ம்ஸ், ப்ரோனைடியா. ஆஸ் வார்ம்ஸ் ஆஷு வார்ம்னு பார்த்தனாவே ப்ரோனைடியா தான். அது ஞாபகம் வச்சுங்க. ஆரிஜின் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்டிடா பொறுத்த வரைக்கும் எவால்வ்டு ஃப்ரம் டியூட்ரோஸ்டோம்ஸ். டியூட்ரோஸ்டோம்ஸ் எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்கனோடர்ம்ஸ் அண்ட் ஹெமிகார்டேட்டா. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஹெமிகார்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெர்னா கிளாசஸ். யூரோகார்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹெட்மேனியா அண்ட் செஃபலோகார்டேட்டா வந்து பிராங்கியோஸ்டோமா. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வெர்டிபிரேட்டாலான்னு பார்த்தீங்கன்னா கிரேனியேட்டா அண்ட் ஏ கிரேனியேட்டா. ஞாபகம் வச்சுங்க. அந்த கிரேனியேட்டால வந்து எக்னியத்தா அண்ட் நேத்தோஸ்டோமாட்டா. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். ஸ்டோமோகார்டு வந்து இட் இஸ் ஹோமோலகஸ் டு நோட்டோகார்ட். ஞாபகம் வச்சுங்க. ஹெமிகார்டேட்ல வந்து ஸ்டோமோகார்டு வந்து ஹோமோலகஸ் டு நோட்டோகார்ட். அதோட ஸ்ட்ரக்சரும் வந்து தே ஆர் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. ஹோமோலகஸ்னு சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர். அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அஃபினிட்டிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஹெமிகார்டேட்ல வந்து க்ளோஸ் டு கார்டேட்டா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் பெரஞ்சில் ஸ்லிட்ஸ் இருக்கு. பட் லேக்ஸ் ட்ரூ நோட்டோகார்ட். அதுக்கு தான் வந்து ஸ்டோமோகார்டுன்னு சொல்லுவோம். ஸ்டோமோகார்டும் நோட்டோகார்டும் வந்து ஹோமோலகஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தே ஷேர் டொர்னரியா லார்வா வித் எக்கனோடர்ம்ஸ். ஹெமிகார்டேட்ல வந்து டொர்னரியா லார்வா வந்து விச் ரிசம்பிள் தி எக்கனோடர்ம்ஸோட லார்வா. ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொர்னரியா லார்வா வந்து ஹெமிகார்டேட்டா வந்து எக்கனோடர்ம்ஸ் தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு டொர்னரியா லார்வாக்கு. அதுவும் அடிஷனல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் யூரோகார்டேட்ஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா டியூனிகேட்ஸ். அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நோட்டோகார்டு ஒன்லி இன் லார்வல் டைல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நோட்டோகார்டு வந்து ஒன்லி இன் லார்வல் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். அடல்ட்டில் வந்து நோட்டோகார்டு இருக்காது. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் செல்லுலோஸ் டியூனிக் வந்து அவுட்டர் கவரிங் அந்த அனிமலுக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் செஃபலோகார்டேட்டா வந்து லான்செட்ஸுக்கு வந்து லான்ஸ்லெட்ஸ்ன்னு வந்து எக்ஸாம்பிள். நோட்டோகார்டு வந்து எக்ஸ்டென்சிவ் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல். ஓகேங்களா? அடல்ட்லயும் அது இருக்கும். அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் செக்மெண்டட் மயோமியர்ஸ். செக்மெண்டட்
மயோமேஸ் லைக் வெர்டிபிரேட்ஸ், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அந்த க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்னு சொல்லும்போது நம்ம வெர்டிபிரேட்ஸுக்கு இந்த செஃபலோகார்டேட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஏன்னு பார்த்தோம்னாவே லைஃப் ஃபுல்லாக வந்து நோட்டோகார்டு இருக்கு, லைஃப் ஃபுல்லாவே வந்து அதுக்கு நோட்டோகார்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அந்த ரீடைன்ஸ் ஆல் 4 கார்டேட் ஃபீச்சர்ஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. ஆல் 4 கார்டேட் ஃபீச்சரும் வந்து ரீடைன் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தா நோட்டோகார்டு, நர்வ் கார்டு, பெரஞ்சல் ஸ்லிட்ஸு அண்ட் போஸ்ட் ஏனல் டைல். போஸ்ட் ஏனல் டைல் இது 3 கார்டேட்டுமே வந்து 3 ஃபீச்சருமே வந்து அந்த செஃபலோகார்டேட்டுக்கு இருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் அதோட இன்டர் ரிலேஷன்ஷிப் வித் அதர் டியூட்டோசோம்ஸ், அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ரிட்ராக்ரெசிவ் மெட்டமார்பிசம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரிட்ராக்ரெசிவ் மெட்டமார்பிசம் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இன் யூரோகார்டேட்ஸ். யூரோகார்டேட் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாவே லார்வல் ஃபார்ம்ஸ் வந்து அட்வான்ஸ்டு கேரக்டர்ஸ் தான் வந்து ஷோ ஆகும். நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து லார்வல் ஃபார்ம்ஸில் இருக்கும். பட் அது வந்து அடல்ட்டா மாற மாற அதோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர் எல்லாம் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா, குறைஞ்சி வந்து they get to a simpler forms. So இதுதான் வந்து retrogressive metamorphosis ஞாபகம் வச்சுங்க. So that is found in யூரோகார்டேட்ஸ். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாவே லார்வல் ஃபார்ம்ஸ்ல வந்து they are motile and what they have notochord and nerve cord and tail. இது மூணுமே என்னது, ஒரு கார்டேட்டோட ஃபீச்சரு. பட் அடல்ட் ஃபார்ம்ல என்ன ஆகும்னு பார்த்தோன்னாவே தே பிகம் செசைல், அதாவது செடன்ட்ரி லைஃப் ரன் பண்ணும். தே லூஸ் வாட் நோட்டோகார்ட் அண்ட் டெய்ல். ஒன்லி பெரஞ்சல் சில்ஸா வந்து தே ரிமைன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். சரிங்களா, ஓகே. அதோட கம்பேரிட்டிவ் டேபிள் ஃபார் புரோட்டோகார்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னாவே நோட்டோகார்டு இருக்கு ஹெமிகார்டேட்ல. அதுக்கு நோட்டோகார்டு வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தா ஸ்டோமோகார்டுன்னு சொல்லுவோம். என்னன்னு பார்த்தா இட் இஸ் பார்ஷியல் நோட்டோகார்டு, நாட் ஏ ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃபார்ம்டு நோட்டோகார்டு. அதுதான் அதுக்கு பேர் வந்து ஸ்டோமோகார்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அண்ட் நோட்டோகார்டு வந்து யூரோகார்டேட்ல வந்து ஒன்லி இன் லார்வல் டெயில். நல்லா ஞாபகம். யூரோனாவே டெயில்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ நோட்டோகார்டு வந்து பிரசன்ட் ஒன்லி இன் த டெயில். அண்ட் செஃபலோகார்டேட் அப்படின்னு பார்த்தா நோட்டோகார்டு வந்து எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டெயில், அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பெரஞ்சல் ஸ்லிட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா ப்ரெசென்ட், மூணுத்துலையுமே ப்ரெசென்ட். பட் யூரோகார்டேட்ல வந்து ஒன்லி இன் தி அடல்ட் ஃபார்ம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நர்வ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா டார்சல் பட் ஹாலோ. இது வந்து லாரல் ஸ்டேஜ் ஒன்லி, டார்சல் ஹாலோ, இதுவும் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா ஹெமிகார்டேட் எக்ஸாம்பிள் பெல்னா கிளாஸஸ், யூரோகார்டேட் வந்து ஹெட்மேனியா, அண்ட் செஃபலோகார்டேட் வந்து பிராங்கியோஸ்டோமா. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குயிக் ரிவிஷனுக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே. இது எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ரிட்ராக்ரெசிவ் மெட்டமார்பிசமே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தோம்னாவே we have to remember யூரோகார்டேட் ஞாபகம் வச்சுங்க. யூரோகார்டேட் and origin and evolution of general characters of Agnatha and early Gnathostomata. ஞாபகம் வச்சுங்க. இதுல டூ மேஜர் குரூப்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டோகடம்ஸ் வந்து they all have become extinct. ஓகேங்களா, எல்லாமே வந்து மறைஞ்சிச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹெவி போனி ஆர்மர், நோ பேட் ஃபின்ஸ், ஞாபகம் வச்சுங்க. அதோட எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் பார்த்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் வித் மினரலைஸ்ட் எக்ஸோஸ்கெலிட்டன், ஞாபகம் வச்சுங்க. வித் மினரலைஸ்டு என்னன்னு பார்த்தோம்னா அதோட எக்ஸோஸ்கெலிட்டன்லையும் என்னன்னா கால்சியம் வந்து டெபோசிஷன் வந்து நடக்கும், ஞாபகம் வச்சுங்க. சைக்ளோசோம்ஸ்னாவே லிவிங் ஜாலஸ் ஃபிஷஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. லிவிங் ஜாலஸ் ஃபிஷஸ், அது ஞாபகம் வச்சுங்க. அதுல என்ன ஸ்கெல்டன் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜினஸ் குருத்தெலும்பு ஸ்கெல்டன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் சக்கர் லைக் மவுத் இருக்கும். அதுல லாம்ப்ரே, மிக்சின், ஆக்ஃபிஷ், இது எல்லாமே என்னன்னு பார்த்தோன்னாவே சைக்ளோஸ்டோமுக்கு வந்து எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுங்க. சைக்ளோஸ்டோம் தான் வந்து வாழக்கூடிய அனிமல்ஸ். இந்த ஆஸ்டோகடம்ஸ் வந்து தே பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஓகேங்களா, ஸோ சைக்ளோஸ்டோம்க்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோன்னாவே லாம்ப்ரேஸ், ட்ரோமைசன் சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஆக்ஃபிஷ்க்கு என்னன்னு பார்த்தோன்னா மிக்சின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே.
இதோட லார்வா இருந்ததுன்னா அமோசிட்டா லார்வே, அமோசிட் லார்வே அப்படின்னு சொல்லுவோம். ரிசம்பிள் ஆன்செஸ்ட்ரல் கார்டேட், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஏர்லி நேத்தோஸ்டோம்ஸ் வந்து ஜாட் வெர்டிபிரேட்ஸ். முதல்ல வந்து சைக்ளோஸ்டோம்ஸ் பார்த்தோம். சைக்ளோஸ்டோம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஜாலெஸ். இதுல என்ன பார்த்தோம்னா நேத்தோஸ்டோமாட்டா வந்து ஜாட் வெர்டிபிரேட்ஸ். ஏன்னா ஜா உள்ள வெர்டிபிரேட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இதுல பிளக்கோடம்ஸ் வந்து தே பிகம் எக்ஸ்டிங்க்ட், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ ஆஸ்டோகோடர்ம்ஸ், சைக்ளோஸ்டோம்ஸ், பிளக்கோடர்ம்ஸ் இது மூணுமே வந்து நீங்க ஒரு முறை கம்பேரிட்டிவ் கீ கீ கம்பேரிட்டிவ் அனாட்டமி பார்த்தோம்னாவே யூ வில் கெட் டு நோ. சரிங்களா? ஸோ முக்கியமாக வந்து சைக்ளோஸ்டோமுக்கு எது எக்ஸாம்பிள் பார்த்தா லாம்ப்ரே அண்டு ஆக்ஃபிஷ், அதோட சயின்டிஃபிக் நேமே நம்ம மனப்பாடம் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஓகே. ஏக்னியத்தா அந்த நேத்தோஸ்டோமாட்டாலேருந்து ஏக்னியத்தாலேருந்து நேத்தோஸ்டோம்ஸ் வந்து வந்திருக்கும், அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? யா கிளாடு ஃபின்ஸ் எதில் முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தோன்னாவே நேத்தோஸ்டோமாட்டால தான். சரிங்களா? ஸோ லிவிங் ஃபாசில்ஸ் ஷோயிங் ப்ரிமிட்டிவ் வெர்டிபிரேட் ஸ்டேட். ஏன்னா சைக்ளோஸ்டோம்ஸ்னு பார்த்தோன்னாவே லிவிங் லிவிங் ஃபாசில்ஸ் ஷோயிங் ப்ரிமிட்டிவ் வெர்டிபிரேட் ட்ரைட்ஸ், அது ஞாபகம் வச்சுங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கார்டிலேஜினஸ் ஸ்பீஷிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து குருத்தெலும்பு மீன்கள் சொல்லுவோம். குருத்தெலும்பு மீன்கள்னு சொல்லுவோம். இந்த ஏக்னியத்தான்னு பார்த்தோம்னாவே ஜாலஸ் ஃபிஷஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஏக்னியத்தில் வந்து நோ ஜாஸ், நோ பேட் ஃபின்ஸு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாவே லாம்ப்ரே அண்டு ஆக்ஃபிஷ், அது ஞாபகம் ஆல்ரெடி சொன்னது தான். இதுதான் வந்து எலும்பு மீன்கள், போனி ஃபிஷஸ், ஆஸ்டியோஸ்டிஷஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. ஸ்விம் பிளாடரோட முக்கியமான இந்த போனி ஃபிஷ்ஷோட முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஸ்விம் பிளாடர் ஃபார் பாயன்சிக்கு ஞாபகம் வச்சுங்க. சாரி, அப்படியே ஒரு மாதிரி கோத்ரூ பண்ணுங்க. ஸ்விம் பிளாடர் எவல்யூஷனு அது ஒரு முறை அப்படியே பாருங்க. ஆஸ்டியோனாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தோம்னா போன் ஞாபகம் வரணும். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். Origin and evolution of adaptive radiation of amphibia. Adaptive radiation of amphibia, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. That happened in Devonian period. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இதில் முக்கியமான ஃபைலம் என்னென்ன ஆர்டர்னு பார்த்தோம்னாவே ஆனியூரா, யூரோடீலா, ஏப்போடா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது ஒன்று கூட வந்து முன்னாடி இல்லை. ஸோ முந்தின சிலபஸில் இல்லை. இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனியூராக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் அண்ட் டோட்ஸு. யூரோடீலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் இருக்கும். ஸோ வால் உள்ள ஒரு ஆம்பிபியா எதுன்னு பார்த்தீங்கன்னா சலமாண்டர், அது நம்மளுக்கு தெரியும். அண்ட் எப்போடா. சரிங்களா? எப்போடான்னு பார்த்தோன்னாவே லிம்லெஸ் ஆம்பிபியன், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கீ ஃபேக்டர்ஸ் தான். சரிங்களா? பேரண்டல் கேர் இன் ஆம்பிபியா, அதில் பார்த்தோம்னா ஆம்பிபியன் ஷோ டைவர்ஸ் பேரண்டல் கேர் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ப்ரொடெக்ட் எக்ஸ் அண்ட் லார்வே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த நேம்ஸு, அது என்ன பேரண்டல் கேர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுது, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா பேரண்டல் கேர்னு இந்த ஆம்பிபியானு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஷின் எதுல இருந்தோன்னா வரும். ரெப்டைல்ஸ் பார்த்த வரைக்கும் இதுல இது ஏன் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தோம்னாவே அந்த ஸ்கல் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் அனாப்சிடா, டயாப்சிடா, சினாப்சிடா, யூராப்சிட். ஓகேங்களா? அனாப்சிடா அப்படின்னு பார்த்தோம்னாவே தே நோ டெம்பரல் ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ ஸ்கல்லில் இந்த காதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும், அதுதான் வந்து டெம்பரல் ஓப்பனிங்கு. அனாப்சிட் ஸ்கல்ல வந்து ஓப்பனிங் இருக்காது. தே ஹாவ் நோ டெம்பரல் ஓப்பனிங். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தா மாடர்ன் டர்ட்டில் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. டயாப்சிட் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ டெம்பரல் ஓப்பனிங். அதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா
லெசர்ட்ஸு, ஸ்னேக்ஸு, crocodiles அண்ட் டைனோசார்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. டயாக்சைடுனாவே என்னது? 2 இருக்கும். என்னது? 2. அப்போ 2 டெம்பரல் ஃபோர்ஸே இருந்தால் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. சினாப்சிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டெம்பரல் ஓப்பனிங். அனாப்சிட்னா ஆப்சென்ட், டயாப்சிட்னா 2, சினாப்சிட்னா வந்து 1 டெம்பரல் ஓப்பனிங். அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? மேமல் லைக் ரெப்டைல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. பட் நாட் ட்ரூ ஃபார் ரெப்டைல்ஸ். நாட் ட்ரூ ஃபார் ரெப்டைல்ஸ். ஓகேங்களா? அண்ட் யூராப்சிடான்னு பார்த்தீங்கன்னா 1 அப்பர் டெம்பரல் ஓப்பனிங், எக்ஸ்டிங்க்ட் மெரைன் ரெப்டைல்ஸ். இதெல்லாம் வந்து மெரைன் ரெப்டைல்ஸ், பட் தே ஆர் எக்ஸ்டிங்க்ட். ஞாபகம் வச்சுங்க. சினாப்சிட்லயும் வந்து 1 டெம்பரல் ஓப்பனிங் தான். யூராப்சிட்லயும் வந்து 1 அப்பர் டெம்பரல் ஓப்பனிங். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஸ்கல்ல வந்து இந்த டெம்பரல் ஓப்பனிங்கை வச்சு ஸ்கல் வந்து வி டிவைட் தம் இன்டு 4 குரூப்ஸ்: அனாப்சிட், டயாப்சிட், சினாப்சிட், யூராப்சிட். ஞாபகம் வச்சுங்க. இது வந்து முக்கியமா ரெப்டைல்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் இன் பயோசிஸ்டமேட்டிக்னு பொறுத்த வரைக்கும் ஸ்கல் மார்பாலஜி ஹெல்ப்ஸ் கிளாசிஃபை ரெப்டைல்ஸ் அண்ட் ட்ரேஸ் எவல்யூஷனரி லீனியேஜஸ். ஓகேங்களா? எவல்யூஷனரி ட்ரைட்ஸு அதோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அறியறதுக்காக இந்த ஸ்கல் மார்பாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ டெஸ்ட் டிவென்ஷன் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டாய்ஸஸ். அது நல்லா தெரியும். ஸ்குவாமேட்டான்னு பார்த்தோம்னாவே கிளாஸு லெசர்ட்ஸ் அண்டு ஸ்னேக்ஸு. crocodile நம்மளுக்கு தெரியும். crocodile அண்ட் அலிகேட்டரு. சரிங்களா? அண்ட் டாட்டரா வந்து பார்த்தோம்னா லிவிங் ஃபாசில். ஸ்பினோடானெல்லாம் அதில் வரும். சரிங்களா? ஓகேங்களா? ஒன்லி ஸ்பினோடான் ஸ்பீஷிஸ் தான் வந்து லிவிங். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பாய்சனஸ் அண்ட் நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்னு சொல்லி நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதில் எலாப்சிடு நியூரோடாக்சிக் வேணாமே, அண்ட் வைப்ரஸ்ன்னு பார்த்தோன்னாவே ஹீமோடாக்சிக் வேணாம் தான். சரிங்களா? ஸோ கோப்ரா அண்டு கெரைட் ஸ்னேக்ஸ் வந்து பார்த்தோன்னாவே இந்த அதோட சயின்டிஃபிக் நேமும் தெரியும், நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ எலாப்சிட் வந்து பார்த்தோன்னா நியூரோடாக்சிக் வேணாமே, வைப்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹீமோடாக்சிக் வேணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசில் வைப்பர் இதெல்லாம் வந்து பிட் வைப்பர் இதெல்லாம் பார்த்தோம்னாவே ஹீமோடாக்சிக் இன் நேச்சர். ஞாபகம் வச்சுங்க. நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் அது நம்ம நல்லா தெரியும். பைத்தான் இதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாவே பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் தான் வந்து அதோட ஹெட் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். முக்கோண வடிவில் இருந்தாவே அது வந்து வி கேன் ஆக்சுவலி ஐடென்டிஃபை த ஸ்னேக் இஸ் பாய்சனஸ்ன்னு சொல்லிட்டு. நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் ஷேப்டு ஹெட் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. பேர்ட்ஸ் எவல்யூஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜுராசிக் பீரியட். அது நம்ம நல்லா தெரியும். நம்ம அந்த பயாலஜிக்கல் டைம் டேபிள் வந்து நம்ம பார்த்தோன்னாவே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதோட கீ ஃபாசில்னு பார்த்தோம்னா த பேர்ட் நோன் அஸ் ஆர்கியாப்டரிக்ஸ். அது நம்மளுக்கு தெரியும். பேர்ட்ஸில் முக்கியமான எது அப்படின்னு பார்த்தோன்னா விஷ் போன். பர்க்லான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கெலட்டன் ஃபார் விங் மூவ்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லாஸ் ஆஃப் டீத் வந்து ரிப்ளேஸ்ட் பை பீக்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் ஃபீடிங். நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆரிஜின் ஆஃப் ஃப்ளைட்டு அண்ட் அடாப்டேஷன் பார்த்தோன்னா ட்ரீ டவுன் தியரி அண்ட் கிரவுண்ட் அப் தியரி. இந்த 2 தியரி வந்து ஆரிஜின் ஆஃப் ஃப்ளைட்டு இன் பேர்ட்ஸில் வந்து அது வந்து ஒரு தியரிஸ் தான். சரிங்களா? அது ஒரு முறை பார்த்துங்க. ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ்ன்னு போது முக்கியமாக இந்த நேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஆஸ்ட்ரிச்சு, கிவி, பென்குயின் இதெல்லாம் வந்து பேர்ட்ஸு. அதோட சயின்டிஃபிக் நேம் நம்ம பார்த்துக்கணும். ப்ரிமிட்டிவ் மேமல்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டோதெரியன் மேமல்ஸ்னு வந்து எக் லேயிங் மேமல்ஸ். எக்ஸாம்பிள் பிளாட்டிபஸ் அண்ட் எக்கினிடா. ஞாபகம் வச்சுங்க. ப்ரிமிட்டிவ் மேமல்ஸ் வந்து 3 குரூப்பாக பிரிப்போம். அதில் வந்து ப்ரோட்டோதீரியா, மெட்டாதீரியா அண்ட் யூதீரியா. ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டோதெரியன் மேமல்ஸ் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தா எக் லேயிங் மேமல்ஸ். ஓகேங்களா? குளோய்கா இஸ் பிரசன்ட். அங்கே வந்து சிங்கிள் எக்ஸ்பிரேட்டரி ஓப்பனிங் தான். அது ஒரு முக்கியமான ஃபீச்சர் இன் ப்ரோட்டோதெரியன் மேமல்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ப்ரோட்டோதீரியாவுக்கு வந்து எக்ஸாம்பிள் பிளாட்டிபஸ் அண்ட் எக்கினிடா எக் லேயிங் மேமல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் மெட்டாதீரியாவுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தா மார்சுபியல்ஸ் ஃபவுண்ட் இன் ஆஸ்திரேலியா. சரிங்களா? பவுஸ்ட் மேமல்ஸ்
எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் காலம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பவுச்சில் வச்சு அதோட எம்ப்ரியோவை அது வந்து கேர் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ ஷார்ட் ஜெஸ்டேஷன் பீரியடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோலா அண்ட் காங்கரோ. சரிங்களா? அண்ட் யூத்திரியான்னு பார்த்தீங்கன்னா பிளாசன்டல் மேமல்ஸ், ட்ரூ மேமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லாங் ஜெஸ்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், எலிஃபென்ட்ஸ் இதெல்லாம் வந்து வரும். சரிங்களா? ஸோ இது ஒரு முறை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சும்மா ஒரு ஷார்ட் ரிவிஷன் தான். ஓகே, அக்வாட்டிக் அடாப்டேஷன் பொறுத்த வரைக்கும் வேல்ஸு, ஓகேங்களா, டால்ஃபின், சீல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி இருக்கும். இது அக்வாட்டிக் மேமல்ஸுக்கு ஸ்ட்ரீம்லைன்டு பாடி, ஃபிளிப்பர்ஸ் இருக்கு அண்ட் பிளப்பர் இன் வேல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டு ப்ரொடெக்ட் தி ஹீட். ஓகேங்களா? அண்ட் பிராடிகார்டியா, சரிங்களா? பிராடிகார்டியா வந்து சர்க்குலேஷன்லேயும் நம்மளுக்கு வரும். பிராடிகார்டியான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோடு ஹார்ட் ரேட் டியூரிங் டீப் டைவ்ஸ் ஞாபகம் வச்சுங்க. பிராடிகார்டியா. அண்ட் டாச்சிகார்டியான்னு பார்த்தீங்கன்னாவே ஃபாஸ்ட் ஹார்ட் பீட்டிங், அதுவும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுங்க. அந்த ஈகோலொகேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் டால்ஃபின்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஈகோலொகேஷன் ஃபார் நேவிகேஷன். சரிங்களா? கடலில் வந்து பயணம் பண்ணுறதுக்கு they actually use the echolocation process phenomenon ஞாபகம் வச்சுங்க. எபிடர்மிஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும். இன்டர்குமெண்டனாவே என்னது ஸ்கின் ரிலேட்டிங் ஸ்ட்ரக்சரு வெர்டிபிரேட்ல. எபிடர்மிஸ்னாவே அவுட்டர் லேயர், அது நல்லா தெரியும். கெரட்டின் வந்து அதிகமாக இருக்கும். தே ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ். அந்த டென்சைல் ஃபங்க்ஷன் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கும். அது வந்து ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டெர்மிஸ் வந்து இன்னர் லேயர், ஓகேங்களா, கண்டைன்ஸ் பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் அண்ட் கிளான்ஸ், அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது அப்படியே ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன். அந்த டைப்ஸ் ஆஃப் ஜா சஸ்பென்ஷன் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் பார்த்தோம்னா ஆட்டோஸ்டைலிக், ஆம்பிஸ்டைலிக், ஹையோஸ்டைலிக் அண்ட் மெட்டா ஆட்டோஸ்டைலிக். இது மூணுமே, இந்த நாலுமே வந்து நம்மளுக்கு முக்கியமான கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ ஃபியூஸ்டு ஸ்கல்லாக இருந்ததுன்னா அது ஆட்டோஸ்டைலிக். ஆம்பிஸ்டைலிக்னா பார்ஷியல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஹையோஸ்டைலிக் வந்து மூவபிள் அட்டாச்டு வயா ஹையோ மேண்டிபுலார் போன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டா ஆட்டோஸ்டைலிக்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ஆட்டோஸ்டைலிக் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். சரிங்களா? இதுவும் ஒரு முறை பார்த்துங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கெலட்டல் சிஸ்டம்லேயே வந்து நம்ம 11th புக்லேயே பார்ப்போம். இது ஒரு முறை அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபோர் லிம்ஸு, ஹைண்ட் லிம்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது. அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு பொறுத்த வரைக்கும் இன்டகமெண்ட் படிப்போம், பிரெயின் படிப்போம். சரிங்களா? இதை அப்படியே ஒரு முறை பார்த்துங்க. ஸோ ஸ்மால் செரிப்ரம் இன் ஃபிஷ், லார்ஜ் ஆப்டிக்கல் லோப்ஸு, பெட்டர் ஆல்ஃபாக்ஷன் அண்ட் லார்ஜ் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் எங்கே ஆம்பிபியாவில் அண்ட் ரெப்டைல்ஸில். பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸில் வந்து என்லார்ஜ் செரிப்ரம் தான் வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியருக்கு. செரிப்ரம் தான் ஒரு முக்கியமான கான்செப்ட், அது ஞாபகம் வச்சுங்க. இது ஹார்ட் நம்மளுக்கு தெரியும். இது அப்படியே ஒரு மாதிரி கோத்ரூ பண்ணுங்க. சரிங்களா? அண்டு யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியாவில் வந்து மீசோநெஃப்ரிக் கிட்னிஸு, ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸில் வந்து மேமல்ஸ்னு பார்த்தா மெட்டாநெஃப்ரிக் கிட்னி அட்வான்ஸ்ட் ஃபில்ட்ரேஷனுக்கு உதவுது. அண்ட் மேல்ஸில் வந்து உல்ஃபியன் டக்ட் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ஞாபகம் வச்சுங்க. முல்லேரியன் டக்ட் வந்து ஓவிடக்ட். ஸோ இது வந்து அடிஷனல் நேம் பார்த்துங்க. சரிங்களா? இது ரிலேட்டடாகவும் ப்ரீவியஸாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வி ஹவ் ரெஃபர்டு தீஸ் புக்ஸ், ஓகேங்களா, டு எக்ஸ்ட்ராக்ட் தீஸ் கண்டென்ட். இந்த கண்டென்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இந்த புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணது. ரொம்ப பெரிய யூனிட்டாக மாற்றிட்டாங்க. யூனிட் 1 அனிமல் டைவர்சிட்டி. ஸோ ரொம்ப கஷ்டமான யூனிட் தான். பட் மோஸ்ட்லி வந்து கான்செப்ட் பேஸ்டு வரதை விட மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ மெமரி பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் அண்ட் வீடியோ வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. தென் யூ வில் கெட் யூஸ்ட் இட். உங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். ஸோ யூ வில் ரிமெம்பர் ஆல் த நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் I'll be back with one more video next time. Thank you so much.